கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், நாடாள பிறந்த நலத்திட்ட நாயகர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருவரும் தெய்வங்களின் அருளாட்சியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் நடித்துள்ள ஜனநாயக படம் நேற்று வெளியானது. இதனாலே தமிழகத்திலே நாம் நினைத்தது போல அறிவிக்கப்படாத அரசு விடுமுறை அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகமே திருவிழா கோலமாக இருக்கணும் அமைச்சர் ஆனந்த் உத்தரவு. ஆனால் விஜய் ரசிகர்களோ தமிழகத்தை அலங்கோலப்படுத்தி விட்டார்கள். வார நாட்களில் தவறாமல் கோட்டைக்கு வரும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று கோட்டைக்கு வரவில்லை. மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே என்று அமைச்சர்களும் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களும் மக்கள் பணியை தள்ளி வைத்துவிட்டு முதல்வர் ஜோசப் விஜய் நடித்து வெளிவந்த ஜனநாயக படம் ரிலீஸுக்கு ரீல்ஸ் போட தியேட்டருக்கு போய்விட்டார்கள். அதுதான் தாவேக அரசு தலையாய பணியாக நேற்று தமிழகம் கண்டு களித்தது. ஜனநாயக பட ரிலீஸுக்கு ரீல்ஸ் போட தியேட்டருக்கு போய்விட்டார்கள் நம்முடைய ஜனநாயக காவலர்கள். அதோடு மட்டுமா, அங்கே தியேட்டரிலே குற்றால அருவியிலே தண்ணீர் கொட்டியது. என்னவென்று திரும்பி பார்த்தால் தமிழக அமைச்சர்களின் கண்களிலே கண்ணீர் கொட்டிய அந்த காட்சி நம் நெஞ்சத்தை துடிதுடிக்க வைத்து விட்டது, பதற வைத்து விட்டது. இந்த ஆண்டு காவிரியிலே டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விட முடியவில்லையே, அதனால் வந்த கண்ணீரோ? கர்நாடகா தாய் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கிறதே, அதனால் வந்த கண்ணீரோ? சாமானிய மாணவர்களை பாதிக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார்களே மாணவர்கள், அதனால் வந்த கண்ணீரோ? கர்நாடகா மேகதாது அணை கட்டுவதை எப்படி தடுப்பது என்பதனாலே வந்த கண்ணீரா? அரசு மருத்துவமனையிலே நோயாளியின் ஒரு விரலையே எலி கடித்து கொண்டு போனதே, அதனால் வந்த கண்ணீரா? தொடர்ந்து அருணாச்சலம் என்கிற ஒரு இளைஞன் லாக்அப் டெத் மரணங்கள் நேற்றைய தினம் தமிழகத்தை உலுக்கியதே. தினந்தோறும் அரங்கேற்றி வரும் லாக்அப் டெத் மரணங்களை தடுக்க முடியவில்லையே, அந்த கண்ணீரா? பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்ய முடியவில்லையே என்கிற ஏக்கத்திலான கண்ணீரா? போதை நடமாட்டத்தை தடுக்க முடியவில்லையே என்கிற கடமை உணர்வினால் வந்த கண்ணீரா? இத்தனையும் பார்த்துவிட்டு கண்ணீர் வராத நம்முடைய தாய் தமிழ்நாட்டின் அமைச்சர்களுக்கு ஜனநாயக படம் பார்க்கிற போது வந்த கண்ணீர் இருக்கிறதே, குற்றால அருவியே அதிலே போட்டி போட முடியவில்லை. அதுல பஞ்ச் டயலாக் வசனங்கள், நம்ம பாதுகாப்பில் தளபதி இல்ல சார், தளபதி பாதுகாப்புலாம் நாம இருக்கிறோம். மத்தவங்க பேசினா ஸ்பீச், தளபதி பேசினா ரீச். திருக்குறள் ஐயன் வள்ளுவர் 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னாரே, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவேன். இந்த ஜென்சி தலைமுறை இந்த பஞ்சு டயலாக்கு பஞ்சராகி போய் அடிமையாகி இருக்கிறார்களே, இந்த அடிமை விலங்கை ஒழிப்பது எப்போது என வேதனையிலே தமிழக மக்களின் வந்ததோ ஆனந்த கண்ணீரா, வேதனை கண்ணீரா? விடை தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிறதே தமிழகம், விடை தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிறதே தமிழகம். சினிமா கதாநாயகனான விஜயை உண்மை கதாநாயகன் நினைத்து இன்னும் எத்தனை நாளுக்கு தான் இந்த ஜென்சி தலைமுறை வீழ்ந்து கிடக்குமோ நமக்கு புரியவில்லை. குருட்டு அதிர்ஷ்டத்தால் வரும் அரசியல் வெற்றிகளில் இப்படித்தான் பல அரசியல் ஆச்சரியங்கள் அரங்கேறும். குருட்டு அதிர்ஷ்டத்தால் வந்த அரசியல் வெற்றிகளினால்
இப்படித்தான் சில அரசியல் ஆச்சரியங்கள் அரங்கேறும். அதுதான் நேற்று அரங்கேற்றம் ஆகியிருக்கிறது ஜனநாயகன் திரைப்படம். அதுதான் அரசியல் ஆச்சரியம். முதல்வர் முதல் அமைச்சர் வரை ஆளுங்கட்சிக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கே அறிவிக்கப்படாத அரசு விடுமுறையை அமல்படுத்திய வரலாறை இந்த தமிழகம் பார்த்ததுண்டா? இன்னும் அரசியல் ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது. நமக்கு பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காலம் நல்ல தீர்ப்பை வழங்கும். அப்போது ஜென்சி தலைமுறைக்கு வசீகரம் எது, வாழ்க்கை எது, கவர்ச்சி எது, கவனம் எது என்பது புரியும். அப்போது நம்ம முதல்வர் விஜயின் ஜனநாயக பாதுகாவலரின் மாய பிம்பம் சுக்கு நூறாக உடைந்து போகும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.